டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அக்கா ரஜபனுஷா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா, நல்லா இருக்கீங்களா? வலைக்கம் சலாம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணானதா? கண்டிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிரானது கிடையாது. தமிழ் இஸ்லாமியர்களா இருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்னைக்குமே அது எதிரானது கிடையாது. நம்ம மார்க்கம் அப்படி ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை. நபிகள் நாயகம் கூட மண்டியிடாத மானம் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழர்களா இருக்கிறதுல பெருமிதம் தான். அது தப்பும் கிடையாது. நம்ம மார்க்கத்துக்கு எங்கேயுமே குரான்லயும் சரி நபிகளும் சரி எதுலயுமே அத பத்தின தப்பு இது சொல்ல. நம்ம மார்க்கத்தை நம்ம ஏத்துட்டு அதை நம்ம வழிபடுறோம். ஆனா அது தமிழர்களுக்கும் மார்க்கத்துக்கும் இது ரெண்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம கிடையாது. நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு வேற வழியில நம்ம போனா மட்டும்தான் ஹராம். தவிர தமிழர்கள் அப்படிங்கும் போது அது ஒரு மொழி தான். அத நம்ம குரான்ல இது தப்புன்னு சொல்றது கிடையாது. மொழி நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதை நம்ம மொழியில தான் கொண்டு போறோம். நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு தவறி போனால் மட்டும்தான் நமக்கு அது தப்புன்னு சொல்லாம தவிர நம்ம மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு நம்ம தமிழர்களா இருக்கும்போது அது தப்பு கிடையாது. மார்க்கத்தை விட்டு போற ஒரு விஷயமும் கிடையாது. அதனால என்னைக்குமே நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் தமிழ் இஸ்லாமியர்களும் எல்லாருமே தமிழர்கள் தான். அது எப்பவுமே தப்பு இல்லை. யாரும் தவறா புரிஞ்சுக்கவும் வேண்டியதில்லை. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்காங்க? இங்க தமிழ்நாட்டுல இருக்க முஸ்லீம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வருஷம் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஆண்டுட்டு வராங்க. இவங்க கத்து கொடுத்திருக்க ஒரே விஷயம் திராவிடம். தமிழர்களை தாண்டி இஸ்லாமியர் கிறிஸ்டியன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க கத்து கொடுத்திருக்கிறது திராவிடம் அப்படின்னு. ஆனா திராவிடம்னு ஒண்ணு கிடையாது. அது அந்த காலத்துல சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அவங்கள மொத்தமா ஒரு அழைக்கிறதுக்காக திராவிடர்கள் அப்படின்னு சொன்னது. இன்னொரு காரணம் என்னன்னா தமிழர்கள் அல்லாது இருக்கவங்களை தமிழர்கள் அல்லாது தமிழை பற்றி வாழ்றவங்கள சொல்றதுதான் திராவிடம். அது தமிழ் கிடையாது, தமிழ் தேசியமும் கிடையாது. ஆனா அவங்க நம்மள சிறுபான்மையரா காமிக்கிறாங்க. திமுக பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம அவங்க கிட்ட எழுப்ப வேண்டிய கேள்வியே நாங்க சிறுபான்மையர் கிடையாது. இது எங்க நாடு தமிழ். நாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க ஏற்றிருக்கோம். ஆனா அதுக்காக நாங்க தமிழர்கள் இல்ல, நாங்க சிறுபான்மையர் இல்ல, தமிழர்கள் தான் நாங்க. எப்பவுமே எங்களை சிறுபான்மையர்னு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். இது நம்ம அவங்க கிட்ட எதுக்கு ஒரு கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க வாக்குகளை நம்மள ஒரு சிறுபான்மையர், இஸ்லாமியருக்கு சிறுபான்மையினர் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லி வாக்குகள் பெற்றுட்டு இருக்காங்க. எல்லா இஸ்லாமியரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது தமிழ்நாடு, நாங்களும் தமிழர்கள் தான். எங்களை சிறுபான்மையர்னு சொல்லி ரொம்ப நீங்க கொச்சப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை தான் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் திராவிடம் அதை மட்டும் தான் நமக்கு கொத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இஸ்லாமியரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், நம்ம சிறுபான்மையர்கள் இல்லை. அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்க அவங்களே சிறுபான்மையின் பாதுகாவலர் தான் ஸ்டாலின்னு சொல்லி நம்ம மத்தியிலே அவங்க சொல்றத பார்க்க முடியுது. அப்ப இந்த தலைவர்களே புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத மாதிரி சொல்றீங்களா எப்படி? கண்டிப்பா அவங்களே புரிதல் இல்லாம எல்லாரும் உண்மையை வெளிப்படையாக சொல்லணும்னா எல்லாரும் காசுக்காக போற அந்த மாதிரிதான் எல்லாம் இருக்காங்க. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்மளுடைய வரலாறு எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு நம்மள சிறுபான்மையர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தள்ளிட்டாங்க. சிறுபான்மையர்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் தரோம், நீங்க கிறிஸ்டினா இருக்கீங்களா முஸ்லீமா இருக்கீங்களா, நீங்க கீழ் ஜாதி, நீங்க ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, உங்களுக்கு நாங்க பணம் தரோம், அதுல சலுகை தரோம், அது இதுன்னு சொல்லி மக்களோட மனசையும் எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்க. அதுல தலைவர்களா இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாமதான் இருக்காங்க. 5 கட்சி இஸ்லாமியர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை 5 கட்சியுமே திமுக கூட இணைஞ்சிருக்கு. திமுக யாரு? அவங்கதான் நம்மளை விட சிறுபான்மையர், தெலுங்கர்கள். அவங்க தமிழே கிடையாது. எங்கிருந்தோ அவங்க நம்ம நாட்டை ஆண்டுட்டு இங்க நம்ம தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்களா இருக்க நம்மள நீங்க தமிழ் இல்ல, நீங்க சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்குமே சிறுபான்மையர் கிடையாது. நமக்கு அவங்க பாதுகாப்பும் தர வேண்டியது இல்லை. நாங்க எப்பவுமே
எப்பவுமே நாங்க வந்து ஹையா தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த இவங்களோட பாதுகாப்பு எப்பவுமே தேவை கிடையாது. நம்ம நபிகளே வந்து நமக்கு தேவையில்லாம் சொல்லியிருக்காங்க இந்த இதுலயே. நமக்கு யாரோட இதுவும் தேவையில்லை, நமக்கு மானம் ரொம்ப முக்கியம்னு நபிகளே சொன்ன வார்த்தை அதுதான். நம்ம யார்கிட்டயும் கீழா படிஞ்சு போக கூடாதுன்னு நபிகளே நமக்கு அதை தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்மள சிறுபான்மையர்னு நம்ம தாழ்த்திட்டு போறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்ம சிறுபான்மையர் கிடையாது, அதை ஏத்துட்டு இருக்க தலைவர்களும் தப்பாதான் இருக்காங்க. அவங்க சொல்ற அந்த திமுகவும் தப்பாதான் இருக்கு. அப்புறம் உருது பேசுற முஸ்லீம் அவங்களோட கருத்து நிறைய என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறீங்க, தமிழ் தேசியம் இருக்கு, ஆனா நாங்க அப்படி பார்த்தா தமிழ் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அதுக்குள்ள வரும், நாங்க வரமாட்டோம், நாங்க வந்து வேற அப்படிங்கிற மாதிரி சில உருது முஸ்லிம்ஸ் அவங்களோட கருத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில பேர் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியால வந்து பரவலாவே பாத்தீங்கன்னா உருது முஸ்லீம் எல்லா பக்கமும் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஓன் லாங்குவேஜ் மலையாளம் பேசுற முஸ்லிம்ஸ் இருக்காங்க, தமிழ் பேசுற முஸ்லீம், அவங்க ஸ்டேட் லாங்குவேஜ் பேசுற முஸ்லிம்ஸும் இருக்காங்க. இதை தாண்டினா உருது முஸ்லீம் இந்தியா முழுவதும் பரவலாக இருக்காங்க. அவங்களுமே வந்து நீங்க உருது முஸ்லீம்னா நீங்க பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்தீங்க, கண்டிப்பா கிடையாது. நீங்க பாகிஸ்தான்ல இருந்தும் வரல, நீங்க உருது முஸ்லீம்னா உருது பேசுறீங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மொழி வந்து ஆட்சி மொழியா இருக்கோ, இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கு, நமக்கும் ஹிந்திக்கும் என்னங்க சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ஹிந்தி நம்ம மேல திணிக்கிறாங்க, இது உள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க, புக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அது கொண்டு வராங்க. காரணம் என்னன்னா, இப்ப அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க, ஆட்சி மொழியில இருக்கு ஹிந்தி, அதனால நமக்கு வரணும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் முகலாயர்கள் அவங்க காலத்துல நம்ம நாட்டை ஆட்சி ஆண்டப்போ, அப்போ வந்து அவங்க இருந்தப்போ உருது தான் அவங்க மொழி, உருது அவங்க மொழியா இருந்தப்போ ஆட்சி மொழியா இருந்த உருது வந்து பழக்க பேச்சு மொழியாவும் அதுதான் வந்தது. எந்த மொழி ரூலிங்ல இருக்கோ அதைத்தான் வந்து கட்டாயப்படுத்தி பேச சொல்லுவாங்க, அதைத்தான் கட்டாயப்படுத்தி கத்துக்க சொல்லுவாங்க. நமக்கு எப்படி இங்கிலீஷ் இப்போ ஹிந்தின்னு எல்லாரும் கட்டாய வழக்கங்களா வந்ததோ, அந்த காலத்துல அப்படி வந்ததுதான் உருது, முகலாயர்கள் வந்தது மூலமா. அதாவது நம்ம ஏத்துக்கிட்டோம், நமக்கு புடிச்சு வழிபட்டு ஏத்துக்கிட்ட மார்க்கம் தான் இஸ்லாமியர். அதுல வந்து உருது வந்து பேச்சு வழக்குல அது ஒரு மொழி, அவங்க மொழியே அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது அதுல நம்ம கத்துக்கிட்ட மொழிதான். அதனால நீங்க வந்து நீங்க உருது கிடையாது, நீங்க பாகிஸ்தான்ல இருந்து தான் நீங்க வந்தீங்க அப்படின்லாம் இல்ல. உருது முஸ்லீம்களா இருந்தாலும் தமிழ் பேசுறவங்களா இருந்தாலும் எல்லாருமே எந்த நாட்டை சேர்ந்து இருக்காங்களோ அவங்கதான், எல்லாருமே தமிழர்கள் மட்டும்தான். இதுல வந்து எல்லாரும் தமிழர்கள், எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான். அத நீங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் வந்து திராவிடத்திற்கு மண்டியிடக்கூடிய அரசியலை தான் கத்துக் கொடுக்கறாங்க அப்படிங்கறது சொல்ல வரீங்க. நபிகள் சொன்னது மண்டியிடாத மானம்னு நபிகள் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இருக்க இஸ்லாமியர்கள் மண்டியிட்டு தான் இருக்காங்க, திராவிடத்துக்கிட்ட மண்டியிட்டு இவ்வளவு நாள் ரெண்டு கட்சியிலயும் மாத்தி மாத்தி இருந்தாங்க, இப்ப முழுசாவே திமுக கிட்ட மண்டிட்டு நம்ம மானத்தை வித்துட்டு தான் இருக்காங்க, அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, சொல்லிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பிரபாகரன் வந்து சொன்னதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க பள்ளிவாசலுக்கு இது பண்ணது இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு அவதூறான விஷயங்கள் வருது. ஆனா உண்மையான விஷயம், ஐயா அப்துல் கலாம் அவர்களோட கூடவே இருந்த ஒருத்தர், அவர் வந்து அங்க இலங்கைக்கு போனப்ப கூட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்க இஸ்லாமியர்கள் வந்து ஆதியா வந்தா கூட எங்களுக்கு பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுக்கு தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. அங்க இருக்க வந்து இலங்கை ஸ்ரீலங்கன் அந்த ஆர்மி அவங்க பண்ண தப்பு, அதை மாத்தி பிரபாகரன் அவர்கள் பண்ணதா சொல்லி மாத்தி பழி போட்டு ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஆப்போசிட்ட வந்து தூண்டி விட்டுட்டாங்க, அதுதான் உண்மை. அதனால அந்த பிரபாகரன் அவர்களும் வந்து என்னைக்குமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக அப்துல் கலாம் அவர்களுக்கே வந்து அது கண்டிப்பா தெரியும், அது எதிரானது கிடையாது. இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்ல நடந்தது, அதுல இருந்து பாஷாபாய் அவர் வீட்டு கல்யாணம்ல இருந்து அவன் நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கும் வந்து கூட நின்று எல்லாத்துக்கும் போராடினவர் பாத்தீங்கன்னா எங்க செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற எந்த கட்சியினர் வந்தாங்க, இவங்க பாதுகாப்புன்னு மட்டும்தான் சொல்றாங்களோ தவிர ஒண்ணு எங்களுக்கு நீங்க பாதுகாப்பே தர வேண்டாம், நாங்க சிறுபான்மையர் கிடையாது, எங்களுக்கு நீங்க எங்க நாட்டுல நீங்க வந்து உட்கார்ந்துட்டு எங்களுக்கு நீங்க சிறுபான்மையர்னு சொல்றது எந்த அவசியமும் இல்லை, எங்களுக்கு தேவையில்லாத இந்த தலைவர்கள் அவங்க கிட்ட புரியாம ஒரு 2 சீட்டு 3 சீட்டுக்காக அடமானம் வைத்து விட்டு நம்மளையும் சேர்ந்து அந்த நிலைமைக்கு தள்ளுறாங்க. வாக்களிக்கிற மக்களும் சரி கொஞ்சம் புரிஞ்சுட்டு இஸ்லாமியர்கள் நம்ம இப்படி இருக்கோம், அவங்க ஹராம இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த டாஸ்மாக் எவ்வளவு பெரிய ஹராம்னு நமக்கு தெரியும், நம்ம இதுல மது இது கிடையாது, இதெல்லாம் எவ்வளவு ஹராம்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதை நடத்துறது திமுக தான்.
இப்போ நான் தொண்டாமுத்தூர் தொகுதியில இருக்கேங்க. எங்களுக்கு இங்க வழி நடத்துறது பாத்தீங்கன்னா, இங்க ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இங்க ம். இருக்க டாஸ்மாக் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ஏடிஎம்கே தான். அதாவது அப்போ 2மே இ இதா இ தான் இருக்கு. மது அதாவது ஒழிப்பு திமுக ஆட்சியில ஏடிஎம்கே கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா. ஏன்னா இந்த தொகுதி ஏடிஎம்கே எஸ்பி வேலுமணி அவர்களோட தொகுதி. ம். அப்படிங்கும்போது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. இது 2மே ஒண்ணுதாங்க. 2மே திமுக யாரோட கட்சிங்க? அண்ணா ஆரம்பிச்ச கட்சி. ம். அண்ணாவோடது. அதிமுக யாரது? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. எம்ஜிஆர் ம். யார பின்பற்றினவரு? அண்ணாவை அண்ணாவ பின்பற்றி. பின்பற்றினவரு. இது ம். எல்லாமே ஒரே இதுதான். எப்படி பார்த்தாலும் இது வேறு அது வேறு கிடையாது. எல்லாமே வந்து அண்ணாவோட கொள்கையை பின்பற்றினவங்க தான். அவர் வழியில வந்தவங்க தான். அப்படி ம். பார்த்தா இது 2 கட்சியுமே ஒண்ணுதான். ம். இப்ப வரைக்கும் அந்த மது ஒழிப்பை பத்தி போராட்டம் நடத்தியிருக்கோம். எல்லாம் பண்ணது இது யாரு? எங்க கட்சி மட்டும்தான் போராட்டம் பண்ணுச்சு. மது ஹராம் இல்லையா? இது எல்லா இஸ்லாமியரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். மது ஹராம் இல்லையா நமக்கு? ம். முக்கியமான கண்டிப்பா. ஹராமே நமக்கு மதுதான். ஏன் ம். அது நம்ம ஹராம் இல்லையா? அதை நடத்துறது திமுக தான். ம். நம்ம இஸ்லாமியர் இல்லாட்டியுமே மதுனால எத்தனையோ நடந்திருக்குது, விபத்து ம். நடந்திருக்கு. சொன்ன அந்த கருத்துக்களின் அடிப்படையில மதுவ விக்கிற அந்த ஹராமுக்கு துணை போற வேலையை தான் இஸ்லாமிய கட்சி தலைவர்களுங்கிறவங்க கத்துக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமாங்கண்ணா. இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இஸ்லாமிய அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் நிறைய வகையில ஒற்றுமையாகி தான் போகுது. நான் ம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மது விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம ம். இதுல மது ஆகாது, இஸ்லாமியர்களுக்கு ம். ஹராம். அதே போன்றுதான் ம். தமிழ் தேசியத்துக்கும் அது ஆகாது. ம். அதுக்கடுத்து வீரம் வீரம் ம். பாத்தீங்கன்னா நம்ம நபியே சொல்லியிருக்காரு, வீரம் ரொம்ப முக்கியம், வீரம் நமக்கு சேர்ந்தது அப்படின்னு. நமக்கு இஸ்லாமியர்களுக்கு வீரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ம். அதுவும் வந்து தமிழ் தேசியம் இப்ப வரைக்கும் பின்பற்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வீரம். ம். வீரம் கண்டிப்பா இருக்கணும், வீரத்தோட இருக்கணும் அப்படின்னு தமிழ் தேசியம் பின்பற்றது. அதேதான் நமக்கு நபிகளும் சொல்லியிருக்காங்க, வீரம் முக்கியம்னு. ம். அப்புறம் இந்த லஞ்சம் வாங்குறது, அதுவும் வந்து இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்குறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அது மிகப்பெரிய ஹராமாக சொல்லப்படுகிறது. அதுவும் தமிழ் தேசியத்துக்கு ஏற்காத ஒரு விஷயம்தான். தமிழ் தேசியத்துல ஹராம் அதுவும் இல்ல. ம். அப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணுரிமை, ஆதிக்கம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ்ல இருந்து எதிர்ப்பு போராடினதுல நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. எதிர்ப்பு போராடினதுல ம். நமக்கு எப்பவுமே முன்னுரிமை இருக்கணும், நமக்கு மட்டும்தான், நம்மள ஆதிக்கிறவங்க கிட்ட மண்டிக்கிட்டு போக கூடாது, அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு அப்பவே வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராடினப்போ நிறைய இஸ்லாமிய தலைவர்கள் போராடி இருக்காங்க. ம். இதுக்காக எங்களுக்கான உரிமை எங்களுக்கு வேண்டும் சொல்லி போராடி இருக்காங்க. இதே இதுதான் இப்ப தமிழ் தேசியமும் சொல்லுது, எங்களுக்கான உரிமை எங்களுக்கு வேணும். ம். இதேதான் இப்போ இஸ்லாமியர் சொல்றதுதான் இப்ப தமிழ் தேசியமான நாம் தமிழர் கட்சி இதுவும் இதேதான் சொல்லிட்டு இருக்கு. நிறைய ம். பண்பாடு முறைகள் அதையும் எடுத்துக்கலாம். நிறைய பண்பாடுகள் தமிழ் தேசியமும் சரி, ம். இஸ்லாமியரும் சரி, ம். அதுவும் ஒத்து போயிட்டு தான் இருக்கு. அப்புறம் அடிப்படை சமூக அமைப்பு, ஜாதியற்ற சமூகம், ம். இது பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அதைத்தான் வந்து நினைக்குது. ஜாதி இல்லாம எப்படி வந்து சமத்துவமா இருக்கணும் ம். அப்படிங்கறதா தமிழ் தேசியமும் நினைக்குது. ம். அதே இதுதான் நமக்கு இஸ்லாமியரும் வந்து சமத்துவம்ங்கிற ஒரு வார்த்தையை இஸ்லாமியர்களுக்கும் இருக்கு. ம். நம்ம அரபு மொழியை வழிபாட்டு மொழியாக கொண்டிருந்தாலுமே நம்ம வந்து தமிழை வந்து உயிர் மொழியா ஏற்று வாழ்றவங்க தான் இங்க இருக்க தமிழ் வந்து முஸ்லிம்கள். ம். இத வந்து சீரா புராணம் அந்த மாதிரி காப்பியங்கள் கூட நிறைய நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்க, இஸ்லாமியர்கள் பத்தியும் தமிழ் தேசியர்கள் பத்தியும். ம். அதனால நிறைய விஷயங்கள் தமிழ் தேசியமும் சரி இஸ்லாமிய இதுவும் சரி நிறைய விஷயங்கள் ஒத்து போயிட்டு இருக்கு. இது வந்து ஒற்றுமையை வந்து எப்பவுமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிறுபான்மையினரையும் புரிஞ்சுக்கிட்டு ம். நல்லபடியா இருக்கணும். இதுதான் நாங்க சொல்ல வர கருத்து. ம். கண்டிப்பா அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பா பதிலளிச்சிருக்கீங்க. ஒரு வேட்பாளரா இருந்தாலுமே பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக கருத்தளித்தமைக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாம வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல எமது ஊடகம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. ம். கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி. நன்றி.